ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ தயேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. 9 வாக்கியங்கள் பார்த்துட்டோம். இன்றைக்கி 10வது வாக்கியம் ரொம்ப அழகான ராமாயணத்துலேருந்து ஒரு அழகான ஒரு வாக்கியம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 9 வாக்கியம் என்னது? அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியைப் போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே, பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே, பிணம் விருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே, தாய்கோலம் செய்தேனோ அனுசூயையை போலே, தந்தை எங்கே என்றேனோ துர்வனை போலே, 3 எழுத்து சொன்னேனோ க்ஷத்ர பந்துவை போலே. இப்போது அடுத்த வாக்கியம் பஞ்சகன்யாவில் ஒரு கன்யா சேர்ந்த ஒரு பதிவிரதா, அவளோட வாக்கியம். யார்? அகலிகை. இன்ஃபேக்ட் பஞ்சகன்யாவை எல்லா விமனும் பூஜிக்கிறவா. இந்த பஞ்சகன்யா மேட் ஆஃப் 5 எலிமெண்ட்ஸ். அஹல்யா இஸ் வாட்டர், Draupadi is fire, Sita is earth, Mandodari is sky and Tara is wind. ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, கார்த்தால எழுந்துக்கரிச்சே யூஸ்வலாக விமென்லாம் சொல்லுவா, அஹல்யா திரௌபதி சீதா தாரா மண்டோதரி ததா பஞ்சகன்யா ஸ்மரே நித்யம் மகாபாதகநாசனம். ஸோ அந்த மாதிரி அகல்யா பதிவிரதை, ரொம்ப பேரழகினா பேரழகியாம். ரம்பை ஊர்வசி அவளெல்லாம் கம்பேர் பண்ணால் அவளெல்லாம் கம்பேரே பண்ண முடியாதான், அந்த அளவுக்கு பேரழகியாம் அகல்யா. அந்த மாதிரி ஒரு பேரழகிக்கு கல்யாணம் பண்ணணுன்ட்டு பார்த்துட்டுருக்கா. அப்போது எல்லாம் இந்த இந்திரலோகத்தில் இருக்கிற எல்லா இந்திரன் எப்படியாவது இவளை அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார். எப்படியாவது அகல்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அப்போது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் கௌதம ரிஷி ஒருத்தர் இருக்கார். அவருக்கு என்னென்னா கால் சரியில்லை, காலை தேய்ச்சின்னு தான் நடப்பார். அந்த மாதிரி அந்த ரிஷிக்கிட்ட நாரதர் வராராம். சொல்கிறாராம், இந்த பாரு, இந்திரர் அகல்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிளான் பண்ணிட்டுருக்கா, நீங்கள் அகல்யாவை கல்யாணம் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு அந்த ரிஷிக்கிட்ட சொல்கிறா. அந்த ரிஷி சிரிக்கிறார். அகல்யாவோ பேரழகி, நானா தேய்ச்சின்னு நடக்கக்கூடிய ஒருத்தர், அதுவும் நான் சாதாரண ஒரு ரிஷி, நான் எப்படி அகல்யாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்குறார். உடனே நாரதர் சொல்கிறார், ஒரு போட்டி இருக்குது, யார் உலகத்தை முதல்ல சுற்றி வராளோ அவளுக்கு அகல்யா அப்படின்னு சொல்கிறார். அப்படி கரெக்டாக சொல்லிகிட்டே இருக்கச்சேவே கௌதம முனி சொல்கிறார், இந்த மாதிரினா நான் தோற்றுருவேனே, ஏன்னா இந்திரன்கிட்டேயோ ஐராவதம் இருக்குது, அவருக்கு நிறைய வசதி இருக்குது, அவர் பூமி ஃபுல்லாக சுற்றி வரத்துக்கு, எனக்கு என்ன இருக்குது, நான் காலை தேய்ச்சின்னு வரத்துக்குள்ளே இந்திரன் ஜெயிச்சிருவார் அப்படின்னு. அப்போ கரெக்டாக என்ன ஆகுது, ஒரு மாடு, ஒரு பசும் கண்ணு போடுறது. பசும் கண்ணு போடுறச்சே கண்ணுக்குட்டியோட தலை தான் வெளில வரும் ஃபஸ்ட்டு. ஸோ கண்ணுக்குட்டியோட தலை இந்த பக்கம் வெளில வரைச்சி இந்த ஒரு பக்கம் கண்ணுக்குட்டியோட தலை, இன்னொரு பக்கம் பசுமாடு. ஸோ 2 தலைகளாக அப்படி அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்து நம்ம அந்த பசுவை கரெக்டாக கண்ணு போடுற டைம் அந்த மாடோட கண்ணு வெள்ளை தலை நீட்டின்னு இருக்கிறச்சே பிரதட்சிணம் பண்ணோன்னா அது ஒரு பூமியை பிரதட்சிணம் பண்ணத்துக்கான பலன். ஸோ அந்த மாதிரி அவர் சொல்லிகிட்டே இருக்கிறச்சே இந்த மாதிரி ஒரு பசுமாடை கண்ணு போடுறத கௌதம முனி பார்த்து அதை பிரதட்சிணம் பண்ணிடுறார். பண்ண உடனே நாரதர் சொல்லிட்டார், அகல்யா உங்களுக்கு தான் அப்படின்னு அவள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுறது.
கல்யாணம் ஆகிட்டு அவள் பாட்டுக்கு இருந்துட்டுருக்கா, நல்ல பதிவிரதை அகல்யா. ஒரு தடவை இந்திரனுக்கு வந்து ரொம்ப வேதனை, அகல்யா வந்து கௌதம ரிஷியை கல்யாணம் பண்ணிட்டான்னு. எப்படியாவது அகல்யாவை அடையணும் அப்படின்னு அவர் பிளான் போடுறார். ஸோ அப்போது ஒரு சந்தர்ப்பத்தில் கௌதம ரிஷி எங்கேயோ வெளில போன டைம் பார்த்து இந்திரர் வந்து கௌதம ரிஷி மாதிரி அதே ரூபத்தில் வந்து அகல்யாவை வந்து கூப்பிடுறா. அப்போது அகல்யா என்ன பண்ணுறா, அகல்யாவுக்கு வந்து இந்திரனோட கபட்ட புத்தி தெரிஞ்சுடுறது. அவளோட சாயா, தட் இஸ் ஷேடோ ஆஃப் ஹர் செல்ஃப், இன்னொன்று அதே மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு இந்திரன்கிட்ட அந்த சாயாவை அமுச்சு வச்சுட்றா. இந்திரனும் அவ கூட நல்ல காம சுகம் அனுபவிச்சுட்டு அவர் போயிடுறார். பட் இந்த விஷயம் கௌதம மகாமுனிக்கு தெரிஞ்ச உடனே அவருக்கு தெரியும் அகல்யா வந்து பதிவிரத்தைன்னு. ஆனால் அவர் என்ன பண்ணுறார், அவர் வந்து இந்திரனுக்கு சாபம் கொடுத்துட்டு அகல்யாவுக்கும் ஒரு சாபத்தை கொடுத்துட்றார். என்னன்னா, நீ பதிவிரத்தைன்னு நான் நம்புகிறேன், ஆனால் ஊர் நம்பணும். அதுக்கு பகவான் வந்து உன் மேலே பகவானோட பாதம் பட்டுதுனா தான் நீ பதிவிரதைன்னு நிரூபணமாகும். அதனால் நான் உன்னை இங்கேயே கல்லாக மாற்றிடுறேன் அப்படின்னு சாபம் கொடுத்துறார். நீ 1000 வருஷம் பகவானுக்காக பிரார்த்தனை பண்ணி இங்கேயே கல்லாயிரு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம மகாமுனி இவளுக்கு சாபத்தை கொடுத்துட்டு அவர் ஆசிரமத்தை விட்டு போயிடுறார். இங்கே அகல்யா வந்து தினமும் அவளுக்கு எந்த வித வேதனையும் இல்லை. ஏன்னா அவளுக்கு தெரியும் அவள் வந்து பதிவிரத்தைன்னு, அவள் எந்த தப்பும் பண்ணலைன்றது தெரியும். அதனால் அவள் என்ன பண்ணுறா, ராமா 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 ராமான்னு நாம ஜபம் பண்ணின்னு இருக்கா. ஒரு கல்லாக இருந்துட்டு நாம ஜபம் பண்ணின்னு இருக்கா. இது வருஷ காலமாக இருந்துட்டுருக்கு. 1000 வருஷம்னு சொல்லிட்டாருல்ல, அத்தனை வருஷம் ஆறுது. இங்கே வந்து இதெல்லாம் ராமர் பிறக்கிறதுக்கு முன்னால். அப்புறம் ராமர் பிறந்து 11 வருஷத்துக்கு கழித்து விஸ்வாமித்திரர் வந்து ராமரையும் லக்ஷ்மணரையும் அவரோட யாக சம்ரக்ஷணைக்காக கூட்டின்னு வர்றார். ஸோ அவர் வந்து ஒரு பெரிய யாகம் நடத்த போகிறார். அந்த யாகத்தில் வந்து நிறைய தடங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த யாக சம்ரக்ஷணைக்காக ராமரையும் லக்ஷ்மணரையும் அரண்மனையிலேருந்து கூட்டின்னு வர்றார். அப்போ கூட்டின்னு வர வழியில் கௌதம மகர்ஷியோட ஆசிரமம் வருது. அப்போ ராமரும் லக்ஷ்மணரும் 11 வயசு, ராமருக்கு வந்து 11 இயர்ஸ் தான். ஸோ வந்துட்டுருக்கச்சே ராமர் வந்து கேட்குற இந்த கௌதம மகரிஷியோட ஆசிரமத்தை பார்த்து, என்ன இவ்வளோ அழகாக இருக்கே இந்த ஆசிரமம், யாரோட ஆசிரமம்னு கேட்ட உடனே விஸ்வாமித்திரர் வந்து இந்த பூரா கதையை சொல்கிறார். ராமர்கிட்டையும் லக்ஷ்மணர்கிட்டையும் இந்த மாதிரி நடந்தது. இப்போ வந்து அகல்யா அங்கே கல்லாக இருக்கா அப்படின்ட்டு ராமர் வரத்துக்காக காத்துட்டுருக்கா அப்படின்னு சொன்னோடனே ராமரை வந்து நீ போய் அவளுக்கு சாப விமோச்சனம் கொடு அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே இவர் வந்து அப்படி கதவை திறந்து இப்படி காலை வச்சா அங்கே இருக்கிற அந்த தூளில் அப்படி காலை வச்சா அந்த தூள் பறக்கிறது கால் கடியிலேருந்து. அந்த தூள் பறந்த தூள் வந்து அந்த கல் மேலே ஒரே ஒரு தூசி மேலே விழுறது. விழுந்த உடனே அவளுக்கு சாப விமோச்சனம் ஆகிடுறது. அவள் அப்படியே அவளோட ரூபத்துக்கு வந்துடுறா. அவள் ரூபத்துக்கு வந்த உடனே கௌதம மகரிஷியும் அங்கே வந்துடுறா. வந்த உடனே ராமரும் லக்ஷ்மணரும் அழகாக அவள் 2 பேருக்கும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறா. இதுலேயே தெரியறது பகவானே வந்து அகலிகைக்கும் கௌதம மகர்ஷிக்கும் நமஸ்காரம் பண்ணுறதுலேயே தெரியறது அகலிகை வந்து ரொம்ப பியூரானவன்னு, பதிவிரத்தைன்னு. ஸோ கௌதம மகர்ஷிக்கும் அகலிகைக்கும் ரொம்ப சந்தோஷம். அவள் 2 பேரும் இவளை ப்ளஸ் பண்ணி அவளை திரும்பி வழி அனுப்புகிறாள். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புகிறேன். குஹன் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து ராமர் குஹனோட படகுல இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கார். அப்போது குஹன் வந்து படகுல ராமரையும் லக்ஷ்மணரையும் ஏற்றுறதுக்கு முன்னால் ராமரை உட்கார வச்சு பாதத்தை நன்னா அலம்பின்னு இருக்கார். ரொம்ப நேரமாக பாதத்தை அலம்புறார். லக்ஷ்மணனுக்கா பொறுமையே போகிறது, நம்ம கிளம்பணும், இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகணும், எவ்வளோ நேரம் நீங்கள் பாதத்தை அலம்புவீங்கன்னொடனே, நீ வேறு லக்ஷ்மணா, ஒன்றும் இல்லை, ராமரோட காலில் இருக்கிற தூசி வந்து ஒரு கல் மேலே பட்டு அந்த கல் வந்து அகலிகையாக மாறினது இல்லையா,
அந்த மாதிரி என் படகு எங்கேருந்து வந்ததோ, ஏதாவது தூசி பட்டு என் படகெல்லாம் மாறிட்டுன்னா என்னோட பொழப்பில்ல கெட்டு போயிடும். அதனால நான் ராமரோட பாதத்தை நன்னா அலும்புறேன் அப்படின்னு சொன்னாராம். ஸோ அந்த மாதிரி ராமரோட பாதத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ அதனால் ராமநாமத்துக்கு, ராமரோட பாதத்துக்கு அத்தனையும் பவர் தான். நம்ம எப்போ முடியுமோ அப்போ ராமநாமத்தை ஜபிக்கலாம். நேத்தி தான் நம்ம சொன்னோம் இல்லையா, கோவிந்த நாமம், அதுவும் நாமஸ்மரணா தான். அந்த மாதிரி ராமநாமமும் நாமஸ்மரணா தான். எந்த கடவுளை வேண்டினாலும் நாமஸ்மரணா பண்ணிகிட்டே இருந்தால் உடலுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. எல்லாரும் நாமஸ்மரணா பண்ணிட்டு இருக்கோம். இந்த விஷயத்த ரொம்ப அழகாக பெண் பிள்ளை ராமானுஜரிடம் சொல்கிறா. அவள் சொல்கிறா, வைத்தமாநிதி பெருமாள் இருக்கார், நான் அழகாக பெருமாள் என்னை பார்த்துப்பா, என்னோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து வைப்பா, அவரோட காலடியில் நான் இருக்கலாம், அவரோட காலடி பட்டாலே போகிறோன்னு நான் இருக்கலாம். ஆனால் அடியாள் அப்படி இல்லையே. அடியாள் மொசல் புழுக்க, வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி, அதனால் நான் இந்த ஊரை விட்டே போகிறேன் அப்படிங்கிறாளாம். அப்போது ராமானுஜருக்கு அந்த நாள் ஞாபகம் வந்தது. ஏன்னா அவள் கரெக்டாக அந்த அகலிகையை பார்த்தது, இதெல்லாம் லக்ஷ்மணனாக இருந்து பிரத்யக்ஷமாக பார்த்த விஷயம். கரெக்டாக அவர் பார்த்தது, ராமர் எப்படி அந்த காலில் இருக்கிற தூசி அந்த கல் மேலே பட்டு அவள் அப்படியே அந்த கல் அகலிகையாக மாறினது 1000 வருஷம் கழிச்சு. அதெல்லாம் லக்ஷ்மணன் பார்த்த விஷயம், அவருக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அதெல்லாம் அவர் கண் முன்னால் நின்று தான் பெண் பிள்ளை சொல்கிறச்சே அவருக்கு ஒரே ஆனந்தத்தில் அப்படியே தழைச்சி போனாராம் ராமானுஜர். பெண் பிள்ளை எப்படி பேசுகிறான்னு அப்படியே அசந்து போனாராம். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வாக்கியத்தை பெண் பிள்ளை சொல்லிட்டாளே அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்த்தாலாம் பெண் பிள்ளைய. முதல் அடியை பெற்றேனோ அகலிகையை போலே, இதுதான் இந்த வாக்கியம். முதல் அடியை பெற்றேனோ அகலிகையை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.